Don't forget to like, subscribe, and share the videos. Hello friends. Now we are trying to understand the topic contribution of Indian contribution of the philosophers and thinkers from India and the world, which is part of the syllabus of the paper 4 of UPSC mains, IAS Civil Services mains examiner today, paper 4 ethics, integrity and aptitude paper. We are trying to understand the concepts of ethics through Tirukural because the contribution of Indian philosophy to ethics அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள் is something that is unavoidable and that is inevitable ஒரு ட்ரீடைஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா. அதுல as part of it we are trying to understand the concept of compassion இல்லையா. இந்த கம்பேஷன்ல the next important couplet என்னன்னா 244 நம்பர் 244 அது என்ன சொல்லுதுன்னா மண்ணுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. அதுக்கு என்ன மீனிங்னா பூமியில் உள்ள உயிர்களை போற்றி வாழச் செய்பவருக்கு இல்லை எனலாம் தனது உயிர் துன்புறும் செயல். அதாவது எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு கம்பேஷனேட்டா இருந்து அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலை அடைய தேவையில்லை, அடைய மாட்டார்கள். அது what are the words of the wise? The wise people say that the evils will never come upon a man who exercises kindness and protects the life of other creatures. It's something very directly impacting upon the civil servants. If you take the constitutional values, or if you take what is that a civil servant is supposed to do, is expected to do அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தோம்னு வச்சுங்களேன், என்ன வேணும் ஒரு சிவில் சர்வெண்டா நீங்க இருக்கீங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூ ஆர் an IAS officer. What are you supposed to do? How do you have to perform your duties, discharge your responsibilities? How do you exercise your authority? இது மாதிரி ஒரு கேள்வியில இருக்கல. இப்போ as an IAS officer you have been vested with responsibilities. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா one has to understand very very clearly when it comes to public servant, the public servant is vested with authority. இப்போ இந்த authority எங்க இருந்து வருது? The questions are, when it comes to from where does the authority flow? From where does it flow? ரெண்டாவது, how does one exercise it? One exercise that. இதுல ரெண்டாவது கேள்வி ரொம்ப முக்கியம். See, it is here the ethics comes into the picture. From there you have to go to the first question. From where does it flow? If you want to find answer to this question, what is that you need to be a civil servant? What is that you need to be a civil servant who is actually working as a public servant, who is working for the public cause? அது எங்க இருந்து வரும்? How does one exercise his authority? தன்னுடைய அதிகாரத்தை அவன் எப்படி பயன்படுத்துறாங்கிறதுல இருந்துதான் ஒரு சிவில் சர்வெண்ட் சொல்லக்கூடிய ஒரு குடிமை பணியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி எப்பேற்பட்ட அதிகாரி, அவன் எப்படிப்பட்ட அதிகாரி அப்படிங்கிறது தெரியும். அப்ப அதுக்கு அவனுக்கு என்ன வேணும்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகணும், எங்க இருந்து அந்த அதிகாரம் கிடைக்குது அவனுக்கு? Does authority flow from constitution? Partially true. Does authority flow from the laws and policies? Partially true. பகுதி உண்மை, ஆமா. சரி, இந்த கான்ஸ்டிடியூஷன், லா, பாலிசி இதெல்லாம் ஒருத்தனுக்கு அதிகாரத்தை கொடுக்குதுன்னு சொன்னா அது ஏன் கொடுக்குதுங்கிற கேள்வி வருதுல்ல, அதுக்கான விடைதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தாரிட்டி ஃப்ளோஸ் அவுட் ஆஃப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருவனுக்கு முதலில் கொடுக்கப்படுவது பொறுப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன? பொறுப்பு, கடமைகள். பொறுப்புல இருந்துதான் அதிகாரம் வருது. இந்த பொறுப்பை ஒழுங்காக நிறைவேற்றுவதற்காக தரப்படக்கூடிய ஒரு டூல், கருவிதான் அதிகாரம். அப்ப இந்த கருவியை நான் எப்படி சார் பயன்படுத்துறது? அப்ப மூணாவது கேள்வி வருது.
வாட் ஃபார் த அத்தாரிட்டி இஸ், எதுக்கு அந்த அதிகாரம்? பொறுப்பை கொடுக்கறதுக்கு சார். பொறுப்பை வந்து நிறைவேற்றும். என்ன பொறுப்புனா என்ன? வாட் இஸ் தட் பொறுப்பு? வாட் இஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி யூ டாக்கிங் அபவுட்? ரொம்ப சிம்பிள், பப்ளிக் வெல்ஃபேர். பப்ளிக் வெல்ஃபேர், பப்ளிக் வெல்ஃபேர், பொது நலம். ஐயா, இந்த பொது நலம்னா என்ன? நான் அந்த பொது நலத்தை என்னையா பண்றது? வாட் இஸ் தட் பொது நலம்? வாட் இஸ் தட் பப்ளிக் வெல்ஃபேர் யூ ஆர் டாக்கிங் அபவுட்? வாட் இஸ் தட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் யூ ஆர் டாக்கிங் அபவுட்? வெரி சிம்பிள். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆனாலும் சரி, கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? சோசியல் ஈக்விட்டி. இந்த சமச்சீரற்ற ஒரு சமுதாயத்துல ஒரு சமச்சீரான ஒரு நிலையை உருவாக்குறது தான் அரசாங்கத்தினுடைய ஒரு நல்லாட்சியினுடைய கடமை. அந்த நல்லாட்சி தருவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தானே ஆட்சி அதிகாரம் கொண்ட நிர்வாக அமைப்புகள். இப்போ பியூரோக்ரசி எதுக்காக இருக்கு? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எதுக்காக இருக்கு? சோசியல் ஈக்விட்டி கொண்டு வரதுக்காக தான் இருக்கு. அப்ப இந்த சமச்சீரற்ற ஒரு சமுதாயத்துல ஒரு சமநிலை கொண்டு வரணும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன், ஜார்ஜ் ஃப்ரெட்ரிக்சன் ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்காலர், அவர் சொல்றார், ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தால் ஒரு அரசு என்ன செய்யும்னா, இட் டேக்ஸ் ஓப்பன்லி சைட்ஸ் வித் தி வீக்கர் செக்ஷன்ஸ். தியரி ஆஃப் ஜஸ்டிஸ். நீதி வழங்குறது. நீதினா என்ன? நீதினா என்ன செய்யணும்? ஒரு சமச்சீரற்ற சமநிலையற்ற ஒரு சமுதாயத்துல நீதி வழங்குறது என்ன? யாருக்கு அதிகமாக அரசாங்கத்தினுடைய உதவி தேவைப்படுகிறதோ அவனுடைய சைட்ல, அவனை சார்ந்து, அவன் பக்கத்துல நிக்கிறது தான் உண்மையான ஒரு நல்லாட்சிங்கிறான். சரி சார், அப்படி நான் நிக்கணும்னா என்ன வேணும் எனக்கு? இங்கதான் வருது கம்பேஷன். திஸ் இஸ் ஹியர் கம்ஸ் கம்பேஷன். வாட் இஸ் கம்பேஷன்? முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். இட் இஸ் எம்பத்தி வித் கன்சர்ன். எம்பத்தி வித் கன்சர்ன், கைண்ட்னஸ் வித் கன்சர்ன், கைண்ட்னஸ் வித் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஹென்ரி ஃபயால், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மேனேஜ்மெண்ட் திங்கர், சொல்றாரு ஈக்விட்டி, கைண்ட்னஸ் வித் ஈக்விட்டிங்கிறார், கைண்ட்னஸ் வித் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறார். அதுக்கு கம்பேஷன் வேணும். இந்த கம்பேஷன் இருக்கு ஒருத்தன் இருந்ததுன்னா, if a civil servant is compassionate, if he is kind, because he has to protect the life of every other creature. இந்த இடத்துல other creature எப்படி பார்க்கணும்? The weaker sections of the society, the weak and vulnerable sections of society. நீங்க இந்தியன் சொசைட்டி பேப்பர் போய் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும், the developmental programs for the weak and vulnerable sections of society. Social justice, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, the children, old aged people, women, scheduled caste, scheduled tribes and such other weaker sections of the society, அவங்களுடைய நலன். அப்ப அவங்க சைட்ல இருந்து யோசிக்கணும், அவங்க பக்கத்துல இருந்து யோசிக்கணும். ஏன் ஒரு விஷயம் இப்படி நடக்குது? அவங்களுக்கான கஷ்டங்கள் என்ன இருக்கு? அதற்கான காரண காரியங்கள் எங்க இருக்கு? நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்று இருக்குல்ல, கான்ஸ்டிடியூஷன் வந்து ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா பார்ட் 3, தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். Article 13 of the Constitution very clearly states, blanket, outright சொல்லுது, a law that is infringing upon fundamental right is void. What is the purpose of law? That is immaterial. Who enacted the law? That is immaterial. Why was the law enacted? When was it to be enacted? That is immaterial. If it is infringing on the fundamental rights, to the extent of inconsistency shall be void. அப்போ அடிப்படை உரிமைகளை வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா காமிக்கிற, அவ்வளோ இம்பார்ட்டண்டா ட்ரீட் பண்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த அடிப்படை உரிமைகளை பத்தி முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு, அந்த அடிப்படை உரிமைகள் வந்து எங்கெல்லாம் வந்து மீறப்படுது, எங்கெல்லாம் மறுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு பார்க்கணும்னா, he has to be compassionate. If and if only an officer is compassionate, he will not be empathetic and will deal with people with concern. And when he did not deal with people with empathy and concern, or if he is not compassionate towards the weaker sections, he will not implement fundamental rights completely. In the causes of the fundamental right, why is it that we have fundamental rights? Why do we have fundamental rights? அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? It is not only for political reasons, but also to correct the historical errors of the society.
இப்ப இந்தியன் சொசைட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெண்டர் இன்ஜஸ்டிஸ், the untouchability caused inequality, the deprivation, the discrimination, இதெல்லாம் எங்க இருந்து வருது? Historical error. If you are a civil servant and you have to set right this and this is your responsibility, it is all the more important that you need to be compassionate. You have to be empathetic. You have to take openly sides with the weaker sections, as George Fredrickson said. And this is what your public welfare is. அதுக்கு நீ அப்படி பண்ணுனேன்னு வை. If an IAS officer is working on these lines with compassion வச்சுக்கோ, you don't have to fear anything. இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. உன்னை பத்தி யாரும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது. You don't have to fear politically. You don't have to fear spiritually. You don't have to fear also socially and culturally. So இந்த கம்பேஷன், இந்த குரல் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம கரப்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கும்போது we will revisit this. Because to be uncorrupted, to be honest and straightforward, one requires fearlessness, and this fearlessness comes out of compassion. That is the most important aspect of this particular couplet. So மன்னுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. சிவில் சர்வெண்ட் மன்னுயிர் ஓம்பி அருள் செய்வதற்கு தான் செலக்ட் பண்ணப்படுறான். He has to be compassionate, and the entire training program is focused on that. So have this at the back of your mind. அடுத்து கம்பேஷன் பத்தி திருக்குறள் வேற என்ன குறள்ல என்னென்ன சொல்லுதுன்னு பத்தி subsequently பார்க்கலாம். Thank you.